பட்ட பேர் வச்சிருக்கேன்டா. என்ன பட்ட பேரு? பள்ளியாடு. என்ன இடிச்சுக்கிட்டு போறாங்க? எங்க? அதெல்லாம் நான் சொல்றேன்டா. இங்க வாங்கடா. என்னங்கய்யா? சொல்லுங்கய்யா. இந்தா இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆயா கிட்ட கொடுத்து தாத்தா துவையல் அரைக்க சொன்னாங்கன்னு சொல்லுப்போ. ஆமா. என்ன இழுக்கிற இழுப்புல இங்கேயே துவையல் ஆயிரம் போல் இருக்கு. அதை எடுத்துக்கூட அவங்ககிட்ட. இப்போ நீ எடுத்துட்டு போய் கொடுப்போ. உனக்கு வேற வேலை இருக்குங்க வாடகை. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுலே பெரிய தூக்கு சட்டையாக எடுத்துக்க. சிவப்பு ஆய வீட்டுக்கு போ. அந்த கிழவி உனக்கு தெரியும்ல, அதுக்கிட்ட போயிட்டு தாத்தா தூக்கு படுக்கல் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வா. டேய் காற்று போகாமல் நல்லா போட்டு மூடி கொண்டுக்கிட்டு வரணும், இல்லைன்னா கெட்டு போகும்டா. போ போ ஓடு ஓடு. சின்ன பையனை போய் குஞ்சாமணி வாங்கிட்டு வர சொல்ற. அவன் எவன்ட வாங்குவேன்? ஐயா தூக்கு படுக்கல் இருக்கா? ஊசு முட்டை பையல போடா. தாத்தா தூக்கு படுக்கல் தெரியா வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்கள்கிட்ட இருக்குதா? என்கிட்ட இருந்துச்சுடா, கெட்டு போச்சுடா. அற்புதத்துக்கிட்ட இருக்குடா. தூக்கம் படிக்கல இல்ல. போட தத்தன் சட்டியை தூக்கிட்டு வந்தே போடாங்கிட்டு. எங்க வந்து என்ன ஏக்குற? அவர் ஏக்க சொன்னாரா, நீ வந்து ஏக்கறியா? கூராட்ட முண்டப்பல போடா போடா போ. உங்க அம்மா கிட்ட சொல்லி நல்ல பூசை கொடுக்க சொல்றேன். அம்மா அம்மா தூக்கு படிக்கல என்னம்மா? படிக்கிற தவிர எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது போ. அவன் தானே கேட்டேன். என்னடா இதே கேட்டுக்கிட்டு தெரியுறிய? நான் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கு படிக்கல. நான் ஏன்டா அப்படி நடுத்தருவில் நிக்கிறேன்? வேலைக்கு போகாம உட்காந்துக்க. அப்படியே போயிரு. சொன்னதான் பட்டு நாம நறுக்கிட்டு வைங்க. தோலோட வைக்காதீங்க. அப்பதான் 100 ரூபாய்க்கு வைக்கலாம். பெரிய மனுஷனோட ஏன் வம்பு இருக்கிற? அத்தாச்சி அந்த அளவுக்கு பண்ணி பேசிட்டு இருக்க. என்னடா தம்பி பேருந்து சட்டியை கொண்டு போற? தெரியா இந்த சட்டியில தூக்கு படுக்கல் வாங்கிட்டு சொன்னாரு. என்னடே சட்டிக்குள்ளதடா பெரிய சட்டியால வேணும். என்ன தாச்சு? அது சரி. இவோட அந்த போறான் பாரு, அவன் தான் சட்டி கொள்ற அளவுக்கு தூக்குப்படிகள் வச்சிருக்கேன். அவன்கிட்ட போய் கேளு. போடு. ஏன்டா ஊர் வம்ப விலைக்கு வாங்குற? விடுங்க தாச்சி, சும்மா தானே வச்சிருக்கேன். கொடுத்துட்டு மாமா மாமா மாமாய் என்னடா தூக்கு படுக்கல் உங்கள்கிட்ட இருக்கா? தூக்கு படுக்கல் யாரா கேட்க சொன்னா? யார் கேட்க? தெரியா தூக்கு படுக்கல் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஐயா ஐயா என்னப்பா? ஐயா உள்ள இருக்காரா? இருக்கிறாருப்பா. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாரா? என்ன உம்முழுத்துட்டே இருக்காரு. ஏப்பா என்னப்பா சின்ன பையனை பண்ணாரு? போய் தூக்கு படி வாங்கிட்டு சொல்றாரு. அவன் ஏன்டா வந்து கேக்குறான்? வயசான காலத்துல வீட்டுல குடிதே உட்கார மாட்டாராமா அவரு? இருக்க கண்டிப்பான ஆளு. நான் கேட்டுக்கிறேன்பா. தூங்கும்போது கல்ல தூக்கி போட்டு நச்சு போடுறாங்க. நீ போய் கூப்பிடுறது. அப்புறமா அந்த கிழமை கூட கொஞ்சிக்கப்பா. நீ வந்த ஜோலியை முடிச்சுட்டு போ. வரேன் போனேன். சீக்கிரம் வாப்பா. போனேன். சரி வா. ஐயா சொல்லி வைங்க அவர்கிட்ட. நான் கேட்டுக்கிறேன்பா. எந்த கொடுத்து விட வேண்டியதானே? ஏன் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க? பேசாம திட்டிட்டு சும்மா இருக்க முடியல. ஊரு சனமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிசயமா பண்ணிக்கிட்டு. என்ன படிக்காம ஏன் வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உங்களை தான்க்கா கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொல்லிட்டே இருக்க. அங்க என்னல பேச்சு? இந்த வரேன். அக்கா BORN பான்னா என்னக்கா? அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா ஃபோன் நோண்டாம கேட்டு சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா என்னல இப்போ உனக்கு பிரச்சனை? BORN பான்னா என்னக்கா? ஐயே அது கூட தெரியாதா உனக்கு? பான்னா பிறந்த நாள். நீ பிறப்பல்ல. அதான் வேற எதனாலும் என்கிட்ட கேளு. அக்கா அக்கா அம்மா உங்ககிட்ட மல்லித்தூள் வாங்கியார சொல்லுச்சு. உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லை. சரி நீங்க இன்னைக்கு எல்லாரும் படிச்சது போதும். கிளம்புங்க, நாளைக்கு பார்ப்போம். சரியா? வாடி போ. அக்கா கந்தா
அட ஆமா இந்த முட்டை போய் எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான்? கந்தா, டேய் கந்தா, கந்தா, ஏன்டா என்னாச்சு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? அட சொல்றாங்கற மாமா அப்ப பார்த்தா என்னை அடிச்சிட்டே இருக்காரு. ஒருத்தர் சொல்லுவேன். ஏன் அடிச்சாரு? நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. நான் தூக்குப்படுக்கிறது தான் கேட்டேன். என்ன கேக்குறா? ஏன் சிரிக்கிற? உனக்கு தெரியாதாக்கும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? அந்த கையை காட்டு. அட காட்ரி. கரும பிடிச்சவ. மணி பிடிச்சு வரைஞ்சு வைக்கிறா. படாடி பிடிச்சவ. அப்படியே நடிப்பா. பார்க்காதது பார்த்த மாதிரி. டெய்லி தானே பார்த்துட்டு இருக்க? டேய் அதுக்கு ஏடா மாமா உன்ன அடிச்சிச்சு? சரி ஏதோ தூக்குப்படிகள் வாங்கிட்டு சொன்னாரு. மாமா கிட்ட கேட்டா மாமா என்ன அடிச்சிட்டாங்க. பாத்தி அடி அந்த கிழட்டுக்கு. டேய் நீ வாடா என் கூட வா. இன்னைக்கு அந்த கிழட்டுக்கு இருக்கு. என்ன யா மூச்சில மட்டும் மழை பெய்யுது? ஏய் யாரா அந்த வேலையை பார்த்தது? ஏய் எவன்டாவன்? என்ன 22 நாளைக்கு ஆகுது காலைக்கு போட்டு கத்திக்கிட்டே இருக்கு. நல்ல ஊசியா போடுங்கண்ணே செனை பிடிக்கிறதுக்கு. நான் என்ன போடுறேன், இந்த வாட்டி பிடிச்சிருந்தேன். ஆமா உங்க பொண்டாடிக்கு போட்டு என்ன செனை பிடிக்கல. இதுல மாட்டுக்கு ஊசி விட்டா செனை பிடிக்க போகுது. சரி சரி இதோட செனை பிடிக்கட்டேன். சீம்பால் தாரேன். சீம்பால் குடிச்சிருக்கிறியா? போனேன் கேட்டதுக்கு எதுவும் கோபிச்சுக்கிட்டாப்லையோ? நான் 11 பிள்ளைய பெத்து 9 பிள்ளை கும்பிட்டையா போச்சே. நான் பெத்த ஒத்த ஆம்பளை பிள்ளைக்கு வம்சத்தை விருத்தி பண்ணாம வச்சிருக்கிய கருப்பா. என்ன தனியா உட்காந்து பொங்கிட்டு இருக்க? வாடி. எங்க போயிட்டாவ மருமக? என் கூட மாட வந்து ஒத்தசை பண்ண மாட்டாளா? எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். ஆமா அவளை அடுப்பங்கரையில விட்டாலும் அப்படியே வாய் மணக்க மணக்க ஆக்கி போட போறா பாரு. நான் வேற என்னத்த கேக்குறேன்? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுன்னு தானே கேக்குறேன். பேசாம அவளை அத்து விட்டுட்டு உன் மவனுக்கு 2ஆம் தரமா என் மவளை எடுத்துக்க வேண்டியதானே? இப்ப என்ன நாட்டுல இல்லாத ஏக்குறேன்? ஏண்டி நானாடி குறுக்கால நிக்கிறேன்? என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். நீ உன் பிறந்தவனை போய் கேளு. இது நல்லா இருக்கே. இத நீ ஏக்கணுமா இல்ல நான் ஏக்கணுமா? நீயே போய் மவன்கிட்ட கேட்டு சொல்லு. ஆமா அவளே இருக்கா? நான் பேசுறதும் கேட்டுட்டு இருக்க போறா. இந்த வந்துட்டா பேசாம இரு. நீ விரிட்டன் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ. சாம்பாருக்கு கொஞ்சம் வரம்பு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கவா? உள்ள போய் எடுத்து போடி. சரிம்மா இந்த வாரம் இரு. கொண்டாடி. அவகிட்ட கொடுத்தா வேணுங்கிறத அள்ளி கொடுப்பா. அக்கா எல்லா படத்துலயும் பாஸ் ஆயிட்டீங்களா? உனக்கு எதுக்கு? நீ பாஸா? நான் பாஸ். அதான் உங்களை கேட்டேன். 2 மார்க்ல ஃபெயில். 2 மார்க் தானக்கா? அந்த டீச்சர் போடலையா? உனக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆவலையா? இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்க. பேசாம போமா நீ. ஏண்டி நீ போலையா? ஒன்னும் மாத்தாம இருக்க. போணும் சித்தி. சரி நீ சீக்கிரம் கிளம்பி வா. நான் முன்னாடி போறேன். நான் வேற பார்த்து எழுதுறேன். சரிங்கக்கா நீங்க போங்க. முந்தா நாள் தான் தோரம் பருப்பு வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு இந்த மல்லித்தூள் வேற. பாருமா என்னதான் குத்து காட்றா. இந்த வரேன். உங்க அம்மாட்ட சொல்லி தொலை. இப்படி ஊர் பூரா தானம் பண்றதுக்கா சேர்த்து வச்சிருக்கோம். நானும் என் பிள்ளையும் உழைச்சு கொட்ட நீ குந்தனாப்ல அப்படியே அள்ளி குடுப்பியா ஒவ்வொருத்தருக்கும்? என் புருஷன் சம்பாதியத்துல தானே குடுக்குறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க இருந்து வந்தா உன் புருஷன்? நான் எடுத்து கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கொல்ல தோணும். இதுக்கு மட்டும் வாய்க்கிலேயே பேசுறல. வீட்ல எப்ப பாரு நச பேசிட்டே சேர்த்து வைக்கணும்ன்ற என்ன வரும்? ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்கீங்க? இப்படி புலம்பதானே அந்த கருப்பை என்ன படைச்சிருக்கான். ஊரே பாக்குற மாதிரி. சரி விடுங்க. ஆயா இந்தா இத நல்லா முக்கி சாப்பிடுங்க. என்னக்கா ஆயா என்ன சொல்றாங்க? குறையாதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒண்ணுல நான் உன்கிட்ட ஒரு தாக்கதான் சொல்ல வந்தேன். நீ எத்தனாம் தேதி தலை குளிச்ச?
தலைக்கு போன 27ஆம் தேதி குளிச்சேன்னு நினைக்கிறேன். எதுக்குக்கா? ஒன்றும் இல்லை, நீ வந்து இப்போ 27ஆம் தேதி குளிச்சியா? குளிச்சதுல இருந்து 14வது நாள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு குழந்தை உண்டாகும். 14வது நாள்னா இன்னும் 1 2 3 4 நாள் இருக்கேக்கா. 4 நாள் தானே இருக்கு, பொறுக்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வேற ஏங்க. இப்போவாது நான் சொல்றதை கேட்பீங்களா? ஓ என்னடி? சரி வெளிக்கதை நாதங்கி போட்டு விளக்கு அமுத்திட்டு வா, கேட்குறேன். என்ன சொல்ல ஒரு ஆள். என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. காலையில உங்க ஆத்தா என்ன என்னமா பாடுபடுறாங்க? என்னடி உங்க ஆத்தாங்கற? ஓ, உங்க ஆத்தாங்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு பட்டு போச்சோ? சரி, உங்க அம்மா உங்களை பெத்தவுக என் பாசமான மாமியார் இப்படி சொன்னா போதுமோ? குளுந்துருமோ? ஏய் சொல்லு. ஏய் கோல் முடி சொல்றீ. காலையில அனிதா பொண்ணு மல்லித்தூள் கேடுச்சு, சரின்னு கொண்டு போய் கொடுத்தேன். அது உங்க அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இப்படி ஊரு பூரா தூக்கி கொடுக்கறதுக்கு தான் நானே என் புள்ளைய சேர்த்து வச்சிருக்குமான்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு மல்லித்தூள் கொடுக்கக்கூடாதா? வக்கத்து போனவெல்லாம் நான் இருக்கேன். சரி, என் புருஷன் சம்பாத்தியத்தில் தானே கொடுத்தேன், நான் பாட்டு பேசாமல் வந்துட்டேன். அது கூட பரவாயில்ல, வெடுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு போட்டாங்க. அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் என் வேதனையை புலம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு தூக்கம் பெருசா போச்சோ? சரிடி அழாத. காலையில உங்க ஆத்தா என்ன கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இந்த ஊர் முழுக்க எனக்கு குழந்தை இல்லாதது குத்தி குத்தி காட்டுறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஒரு குழந்தை இல்லைல்ல. சரி விடு, குழந்தை இல்லைன்னா என்ன? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. எனக்கு ஒன்று நீங்கள் வேணாம். அப்புறம் குழந்தை தான் வேணும். குழந்தை வேணும்னா வாடி. ஏ நான் எல்லாம் எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா வா. எனக்கு குழந்தை தான் வேணும். சி வா. ஐயா வாடிங்கிற. வாடி விடுங்க. என்ன விடுங்க. முடியாது. இன்னும் 4 நாள் இருக்கு. எதுக்கு? நான் தான் சொன்னேன். என்ன சொன்னுச்சு? தலை கூத்தி 14வது நாள் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். அதெல்லாம் ஒன்று வேணாம். இப்படி சொல்லி நீ தப்பிக்க பார்க்குற. என்ன சும்மா விடுங்க. என்ன பேசாம படுங்க. நீயும் என்னென்னமோ சொல்கிற. நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். சரி நீங்கள் மட்டும் வா. ஏய் படுங்க. என்னடி? அமைதியா படுங்க பேசாம. ஏய் என்ன உனக்கு? அது வேணான்ற என்ன சும்மா தூங்க விட மாட்டேங்கிற? தூங்க பேசாம. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா ஆ சாப்பிட்டையா. மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாமா, நேராச்சுல. சத்த இரேண்டா அவசர கொடுக்க. இந்தா 1 கிலோ மீன் வாங்கிக்கோ. அப்புறம் கருப்பட்டி 1 கிலோ வாங்கிக்க. வேற என்னத்தையும் வாங்கி தொலைச்சிடாத. நல்ல மீனா வாங்கிட்டு வா. அங்க கொட்டி கிடக்கிறத அள்ளிட்டு வந்துடாத. என்னங்க? என்ன பண்ணே? கொஞ்சம் வந்துட்டு போங்க, ஒரு தாக்கு. நீ போட வரசா. அவளுக்கு என்ன வேணுமா? ஏதாவது போகும்போது சொல்லிக்கிட்டு பொறுக்கி திங்க தான் வீட்டில் அவ்வளோ இருக்கே. மா ஏமா இப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்க அவளை. இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன்? உன் பொண்டாட்டிக்கு ஏந்துக்கிட்டு இந்த வரத்து வர்ற. போகும்போது உங்கள் அக்கா கிட்ட ஒரு எட்டு ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டு போ.
ஏமா இந்த மொட்டை வெயில்ல வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க? ஏத்தா சுப்பியை சேச்சா தான் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைய கூட்டியாரு தானே? எங்க நானே சொல்லாம தான் உன்னை பார்க்க வந்தேன். ஏன் சொல்லிட்டு வரதானத்தா? அவர் சந்தைக்கு கிளம்புற அவசரத்துல இருந்தாருமா. நான் சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே எங்க மாமியார் கடுக்கடுன்னு பேசி பிடிச்சி. அது அப்பயிலேருந்து அப்படி தானத்தா. பார்த்து போமா. போகுது. நீ மாப்பிள்ளைக்கா கொஞ்சம் அனுசரிச்சு போத்தா. நானும் எவ்வளோதாம்மா பொறுமையாக போகிறேன். வராது. நீ நல்லா இருப்ப. மாப்பிள்ளைக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லு. ஏன்? ஆமாம், ஆவோட போய் கோயிலுக்கு நேற்றுக்கு இடம் வச்சிருக்கிறேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு போயிட்டு வருவான். என்னத்தா? சரி சரி. நல்லது நடக்காமையா போயிடும். ஏய் 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 என்னடி உனக்கு திரும்பி? பாண்டி திரும்பிங்கிறேன். திரும்பிய மாட்டேடி. இப்போ என்ன காலைல ஓம்படுதுன்னு எங்கள் அம்மாவை பேசினேன். என்ன இப்போ? ஏய் நான் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், காதல் வாங்காத மாதிரி இருக்க. இதுக்கு மேலாம் உன்னை என்னால் தாங்க முடியாதுடி. ஆமாம். இப்போ எப்படி திரும்பினா? இப்போ எப்படி திரும்பினா? நான் உங்க கூட பேசக்கூடாதுதான் இருந்தேன். சரி பாவம் தான் பேசுறேன். பேசாமல் இருக்க வேண்டியதுன்னா நான் வாட்டுக்கு நிம்மதி எதிர்ப்பேன். அதான் பார்த்தோமே கொஞ்சிறது. சரி இனிமேல் உனக்கு திங்கிறதுக்கு வேணும்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து கேட்காத, என்கிட்ட தனியாக வந்து கேட்கலாம், வாங்கி தரேன். இந்தா இப்போ திங்கிறதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ? வேற நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? உங்கள் ஆத்தா எப்படி இருக்காங்க? என்ன எங்கள் ஆத்தாங்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமா? சரிடி, உங்கள் அம்மா உன்னை பெற்றவங்க என் பாசமான மாமியார் போதுமா? இப்படி சொன்னால் குளிர்ந்துருச்சோ? கிண்டலை அடிக்கிறீங்க. எங்கள் அம்மா எல்லாருக்கும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஆவோட போய் கோயிலுக்கு போயிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வரலான்னு சொன்னாங்க. நேர்த்திக்கடன் செஞ்சால் குழந்தை பிறக்குமா. அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். உங்கள் அம்மாவும் மாதம் மாதம் ஏதாவது ஒரு கோயில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி போ. அதுக்கு முன்னாடி எனக்கு நேர்த்திக்கடன் கொடுத்ததாண்டி சாமி வரம் கொடுக்கும். என்ன இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். என்ன சொல்ல போகிற? கொஞ்சம் காலை காட்டுங்க. நீ வா. அட வாங்க. அப்படியா? உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுடி. அவதான் கதை சொன்னாங்க. ஓ இதைத்தான் அங்கங்கே கூட கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தள்ளு. என்ன பண்ணுறீங்க? இப்படி வாங்க. இப்படி வாங்க. அத்தாஜியோ என்ன மச்சான்? நேற்று நைட்டு பாண்டிகிட்ட சொல்லி விட்டீங்களே, நல்லா இருந்துச்சு. அடிச்சு போங்க மச்சான், இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நீங்க சொல்லி விடுங்க. இதெல்லாம் விட்டுட்டா மச்சான் சிங்கப்பூர்ல இருக்காரு. பாண்டி நீ வா, முது தேய்ச்சி விட்டு போ. ஏன் உங்கள் பொண்டாட்டியை கூப்பிட்டு தேய்க்க சொல்ல வேண்டியதானே? ஆமாம், அவள் தேய்ச்சேன். எதையாவது எடுத்துக்கிட்டு முதுகில் கீறி ராமர் அணிலுக்கு 3 கோடு போட்ட மாதிரி போட்டு விட்டு போயிடுவான். நீ தேய்க்கிற மாதிரி வருமா? ரொம்ப ஏத்தம் தான் ஏன் உங்களுக்கு? வயசானாலும் மவுசு குறைடா பார். எங்கள் காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நாங்களும் தான் விவசாயம் பண்ணோம். மாட்டு சாணி குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொல்லையில் கொட்டணும். விளைஞ்சுது, அதில் உசுர் இருந்தது. இப்போ நீங்களும் தான் விவசாயம் பண்ணுறீங்களே, யூரியா கரியான்னு கண்டதெல்லாம் கொண்டு போய் கொட்டி அங்கே இருக்கிற உசுர் எல்லாத்தையும் கொண்டு விட்டு அதில் விளையிறத தின்னீங்கன்னாக்கா உசுராக வரும், மசுறு தான் வரும். விஷத்தை தின்னா உசுர் எங்கேருந்து வரும்? இப்போ எல்லாரும் அதை தின்னுபிட்டு தானேயா பிள்ளைய பெற்றுக்கிறாங்க. எங்களுக்கு தானேயா தங்கலை. சரி, நான் உன்னை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காது. போகிற போக்கில் ஊருக்கு ஒரு புள்ள தங்குறதே பெரிய சிரமமாக போகும் போல் இருக்கு. பா, முதுகு பூரா குர்ணி அழுக்கு. உருட்டி எடுத்தா 1 கிலோ தேரம் போல. 1 கிலோ தரனா கொண்டு போய் எடைக்கு போட்டு அதில் வர்ற காசில் பாதாம் பருப்பு வாங்கி உன் புருஷனுக்கு கொடு. யோ உன்னால உங்க கொண்டு போய் சேர்த்து வச்சுக்க முடியாதா? சை,
இனிமே அதை இதை கூப்பிட்டு பாரியா, உனக்கு இருக்கானா? இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு அதுக்கு தெரியலையே. யோ உழுவுன காசுங்க. ஏண்டா நீ அங்கிட்டு இருந்த வர? இல்லையா? ஏன் இல்லை, இந்த காந்தியும் செல்லக்கணும் ஒரு 7 பேர் கூட்டிகிட்டு ஊர் தலைவரோட பக்கம் போனாப்புல இருந்துச்சு. ஏன் என்னவா? உனக்கு விஷயமே தெரியாத? என்ன? அடுத்த வருஷத்துலேருந்து உன் ஆட்டம் திண்டாட்டம் தான்டா. ஊர் திருவிழாவில் உனக்கு கொடுக்குற மரியாதை பூராவையும் அந்த காந்தியை கொடுக்கணுமா. அதுக்காக தான் ஆளுகளை சேர்த்துக்கிட்டு ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ அவனு தூக்கி கொடுத்துட்டா நாங்களாம் என்ன விரல் சூப்புறதாமா? ஏன் இந்த திருவிழாக்கே தூக்கி கொடுக்க வேண்டியது தானே? கொடுத்து பார்க்கட்டும். இந்த பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த காந்தி தான். அவன் தான் ஆளுகளை சேர்த்துட்டு ஊருக்குள்ளே கலகம் பண்ணிக்கிட்டு தெரிகிறான். நீ இப்போதைக்கு ஒன்று கண்டுக்காத, திருவிழா முடிவிட்டான். அதுக்கு தான் அன்றைக்கி அவன் இவனை முதுகு தைச்சு விட சொல்லலான்னா கத்துவானே. கருப்பா, மாரியாத்தா, என் வேண்டுதலை ஏத்துக்கோ. வாடா. ஏய், அருவாளை சரியா புடி. நறுக்கணும் மஞ்சள் தண்ணியை ஊற்றி விட்றான். ஐயா, ஆடு புளி கொடுத்துருச்சு, வெட்டலாம்ல? டேய், அவன் ஆடு இன்னும் பில்லி கொடுக்கல. எல்லா ஆடும் பில்லி கொடுத்தா தான் வெட்ட முடியும், திருவிழாவை தொடங்க முடியும். கையில் அருவா இருக்குன்னா எப்போ வேணா வெட்டிடுவியா? சும்மாடுறா. அத்தா என்ன பில்லி கொடுக்க மாட்டேங்குது? அப்பா கொடுத்துருச்சா கருப்பா, கொடுத்துருச்சா. மாப்பிள, இவனை 4 குடு கொடுத்தது சரிதான் மாப்பிள. இவனுக்கு இதெல்லாம் பத்தும் நினைக்கிறேன். இந்த ஊரை கெடுக்கிறது அந்த நம்ம உரிமை நீ மாப்பிள விட்டு கொடுக்குற. கூட விட்டு கொடுத்து போலாம் தான் நினைச்சேன். நீ மாப்பிள விட்டு கொடுக்குற, நீ விட்டு கொடுக்குற. டேய், இது நம்ம கௌரவம்டா, அப்படிலாம் விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா இருந்தாலும் மச்சான் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆமா, பெரிய கௌரவம். திருவிழா அன்னைக்கு ஒன்றை நான் துணியை தலை கட்டுவாங்க, அதான் கௌரவமா? அம்புட்டு பேர் மாட்டி குழந்தை இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் அசிங்கப்பட்டு விட்டான்ல, அதுதான் ஏன் தாங்க முடியல. நான் கூட எல்லாரும் இந்த காந்தி பயிலுக்கு ஏந்திட்டு பேசுறாங்கன்னு நினச்சி தான் கோவப்பட்டேன். அதில் தான் கோவப்பட்டு கடுக்குன்னு பேசிவிட்டேன். அதுக்கப்புறம் போங்கடா, உரிமையை யாருக்கு வேணா விட்டு கொடுங்கடான்னு சொல்லலான்னு வாயை எடுக்கிறேன், அந்த வார்த்தையை பேசிவிட்டான். குழந்தை இல்லைன்னா 4 பேர் ஒரு விதமாக தானே பேசுவாங்க. நீ கூட தான் ஒரு நாள் அப்படி பேசினேன். ஏய் மாப்பிள, என்னைக்கே ஒரு நான் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு பேசாதியா? ஆனா மச்சான், இப்ப நான் போய் உங்க விருப்பப்படி உரிமையை யாருக்கு வேணா விட்டு கொடுக்கணும் என்ன சொல்லுவாங்க? பெத்த பெருமாளுக்கு புள்ள பெத்துக்கு துப்பு இல்ல, வேற வழி இல்லாம தூக்கி கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எப்ப குழந்தை பிறகுதோ அப்ப அந்த உரிமையை தூக்கி அவங்க மூஞ்சில வீசிட்டு வந்துடுற மச்சான். என்ன மச்சான் சொல்றது? அதெல்லாம் சரி மாப்பிள, அன்னைக்கு பேசுறத இன்னும் நீ மனசுல வச்சுக்கிருக்க. அதுக்கு தான் உங்க அக்கா அன்னைக்கு கிழிச்சிருச்சுல, அப்புறம் என்னத்த பேசிக்கிருக்க? நீ இதோட மறந்துடு, அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாரு மாப்பிள. என்னால் தானே உங்களுக்கு இன்னைக்கு கூட்டத்தில் கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஆமா, இப்படியே திரும்பி படுத்துட்டுனா எப்படி குழந்தை பிறக்கும்? நர்ஸ் சொன்ன நாள் இன்னைக்கு தானே. பா. ஏய் என்ன என்ன பண்ணாலும் குழந்தை பிறக்க போகிறதில்ல, வேற யாராவது பார்த்துக்கோங்க. ஓ ஏய், எனக்கு ஒரு ஆள் நினச்சிட்டு இருக்கியா? இந்த வாரம் இந்த பெரிய இவ வாரண்டி 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 எஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறியா? அதை வாரண்டி குழு குழுன்னு இருக்கு. பேர்கூர் போடுறா? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரா? சட்டையை தேய்ச்சி வச்சிருக்கலாம்ல? நாளைக்கு தேய்ச்சி வைக்கிறேன். ஹலோ, எங்கம்மா இருக்க? நான் வெளிமுத்துக்கிட்ட வந்துடுறேன், நீ வந்துடுண்ணா. வந்துடுறியா? இங்கே 4 ரோட்டுக்கிட்டியா? வேணாம் வேணாம் வேணாம், சொந்தக்கார பயில நிறைய பேர் இருக்காங்க. மாமியார் வீடு கூட. ஹலோ, ஏண்டி பட்டி ஊர்ல வர ஆம்பளே கிடைச்சா? என் புருஷன் தான் கிடைச்சானா? ஹலோ பேசுடி. உன்னதான் இல்லப்பா நான். ஹலோ ஹலோ அத்தா, ஹலோ, நான் தான் ராசு. அத்தா இது ஆம்பளை குரல். அவளுக்கு ஆம்பளை குரல் இருக்கு. ஏய் ராசு மச்சான். ஐயோ ராசு மச்சானா, நல்லா மாட்டிப்பாரு. இந்த நேரத்துல யாருங்க கால் பண்ணது? உன் தொம்பி தான். தம்பியா? இல்லையே, பொம்பளை குரல் அவ்வளோ கேக்குது. தம்பி தம்பி
தம்பியோ ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க. இன்னும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அட சத்த கதவை தரடா. அங்க என்ன என்னடா ஒரே நாத்தமா வீசுது? எங்கடா கிளம்பிட்டு இருக்க? நீ தூங்கி இருப்பேன்னு பார்த்தா. சரி என்னன்னு சொல்லுமா, எதுக்காக தட்டினேன்? அமுதா வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு போறாரு, நம்ம கொல்லையில வரப்பு உடஞ்சு தண்ணி வீணா போயிட்டு இருக்கான். நீ போய் அதை அடைச்சு விட்டு வந்துரு. போறப்ப இந்த சட்டையை மாத்திட்டு போ. பாண்டப்பல தூங்கிடாதடி, சீக்கிரம் வந்துடுறான். நான்லாம் தூங்கிடுவேன்ப்பா. ஒன்றை பற்றி எனக்கு தெரியுதா? நீயாவது தூங்குறதாவது. என்ன திமிரு இருந்தா என் மகனையே அடிச்சிருப்பா. அவன் பொறுமையா போயிட்டாண்டி, இல்லன்னா உயிரோட வச்சு செம்ம இருப்பாண்டி. நாசமா பாரு. வர சொல்லிடி அவனை. இங்க வந்து என்ன கத்திக்க பெத்த? ஏண்டி என் புள்ள என்னடி செஞ்சா? கொங்க இருக்க என்ன செஞ்சா? மரியாதை எடுத்து பாத்துக்க. இங்க பாரு, மரியாதை எடுத்து ஓட்டி போய். ஏன் வர நீ நசி என்ன பண்ணு? பேசி போ. அதான் வீட்ல வாசல்ல அடி மானகட்ட விளக்காதவன் போடி. மானகட்ட ஊருக்கு பெரிய விளக்கமாத்த தூக்கிட்டு மானகட்ட போடி. மா பசாமா நாலு பேர் தெரிஞ்சது ஊர்ல ஓதிட்டு இருப்பே நீ. என்ன கேள்வி கேட்டுட்டா? அந்த கருப்பு என்ன எனக்கு வாரிசு கொடுக்காமலா போவா? இந்த மறுபடியும் எங்கமா போற நீ? அடியே ரெண்டு கருவேப்பிலை பிச்சுக்கறேன்டி. டேய் பெத்தா, டேய் பெத்தா, நான் அதாதே பெத்தா டேய், என்ன இம்புடு கருவேப்பிலை ஏய் தானே ரெண்டு கருவேப்பிலை. எங்க இருந்து பாக்குறா இவ? வீட்ல இருக்கு. சும்மா அப்படியே போயிட்டு வரவா? ஏய் தள்ளிடு. உன்னை எப்ப கட்டிட்டு வந்தானோ அப்பையில இருந்து என் குடும்பமான தெருவுக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? என்ன பண்ணல? அந்த பார்த்து அத்தத்தந்தி வார்த்தை கேக்குறோம். உன் மவனுக்கு ஒரு வாரிசு இல்ல? நீ எல்லாம் அங்க இருந்து சண்டைக்கு வரிஞ்ச கட்டிட்டு வர்றீங்க. நீ எல்லாம் வரலாமா? நீ எல்லாம் ரோட்ல நடமாடலாமா? நான் அந்த கேக்குறாடி. நீ ஒரு குழந்தைய பெற்றிருந்தா அந்த வார்த்தையை கேட்டிருப்பாளா? இல்ல நான் தான் அவளை கேட்க விட்டுருப்பானா? நீயும் ஒரு குழந்தை பெற்றுக்க மாட்ட. இங்க இருந்து மொத்த மானத்தையும் வாங்கிட்டு போ. போடி. ஏய் தள்ளுடி. என்ன பார்த்து கேட்டால ஐயா சண்டை ஓடுறாத்தா. மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டு நாடுறாளுங்க. வர்றேன்டி. எனக்கு அந்த கருப்பை இருக்காண்டி. என்னடா இது சோய் நைன்ட்? ஏதாவது கொஞ்சம் கேட்க விடுறியா? ரொம்ப பசிக்குதுமா. ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தா போயிடுவா. நான் இன்னைக்கு கிளம்புனாதான் தெரியும். நான் இருக்கிறதுனால தானே சும்மா நசனசன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. ஏய் போறியாடி? அப்படியே போயிடு, திரும்ப வராத. அடியே எங்கடி போற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க பிள்ளைக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அம்மாச்சி அத்தை போனா போட்டோம், மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ கட்டியா? என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? வேற பொண்ணு வேற இதுல கட்டி வைப்பீங்களோ? போடி அங்கிட்டு. மூஞ்சி பாரு. போடி. கொன்னுடுவா உங்களை. பெரியவங்க பேசிட்டு இருக்கல, ஓ மூக்கு ஏண்டி இங்க நுழைக்கிற? இந்த அடி உனக்கு தேவையா? ஏய் அதுக்கு ஏண்டி இவளை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு என்ன திமிரு? சாரி, தப்பான நேரத்தில் வந்துட்டேனா? ஊருக்கு கிளம்பிட்டோம், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமாம்மா, ஓகேம்மா. தேவையா உனக்கு? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பெரியவங்க பேசுறப்ப இங்க நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? அவ்வளவு நானும் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு வந்த குறுக்கால? எப்படி போட்டு அடிச்சிட்டா? இங்கேடா நான் சொல்கிறத கேள்ற ஒரு நிமிஷம். டேய் பெத்தா, இப்போ இருக்க டெக்னாலஜிக்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு மேட்ரே இல்லைடா, தெரியுமா? ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன். இங்கே வர்ற இப்போ உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்க, இல்லை உனக்கே ஏதாவது பிரச்சனை வச்சுக்க. என்னடா பிரச்சனை? டேய் எப்பா சாமி, டேய் உனக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா முதல்ல என்ன சொல்கிறேன்னு காது கொடுத்து கேள்றா. உன் பொண்டாட்டிக்கு தாண்டா பிரச்சனை, நீ கூட்டு வாடா, நல்ல ஆஸ்பத்திரியாக நான் கூட்டு போகிறேன். இப்போ என்னடா சொல்கிற? இப்போ ஆஸ்பத்திரியில் வேணாடா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய் இப்போ நீ கூட்டு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் தான் ஆஸ்பத்திரினால பயப்படுவாள், வரமாட்டேன்னு தான் சொல்லுவாள், எனக்கு தெரியும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கெலாம் தயாராக தான் இருக்கேன்.
நான் ஒரு வாட்டி அவரை கூப்பிட்டேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. எதுக்கும் வரட்டுமே, ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன். என்னங்க, அந்த மெட்ராஸ்காரவங்க வீட்டுக்கு வந்தாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம், சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரவை பார்த்தீங்க? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். வேற எதுவும் சொன்னாரா? வேற எதுவும் சொல்லையே. ஏன் பசப்பிக்கிட்டு இருக்க? அவங்க கொண்டாடி எதுவும் சொன்னாலா? ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அப்படியே மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு அங்கே பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்கான், அங்கே போய் டாக்டரை பார்த்தா யாருக்கு என்ன என்னது யாருக்கு என்னது யாருக்கு சொல்லு. சொல்லி முடியும். ஐயோ இல்லைங்க, எனக்கு தானே பிரச்சனை. அங்கே போய் பார்த்தா சரி பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்னு சொன்னாங்க. ஏய் பாண்டி, நீ பாரு, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் போனால் குண்டக்க மட்டுக்கா சொல்லி காசு பிரிப்பாங்கடி. காசு போனால் போட்டோம், உன்னை ஏதாவது சொல்லி காயப்படுத்திட்டாங்கன்னா நீ சாமியை நம்புவல்ல. உங்கள் அம்மா கோயிலுக்கு நேர்த்தி கடன் வச்சுருக்காங்கல்ல, கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்களா? அப்போ போக வேண்டியதுன்னு குடும்பத்தோடு எல்லோரும் கோயிலுக்கு போவோம், அங்கே போய் வேண்டுவோம், நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கோயிலுக்கு போகிறோம், அம்மா கிட்ட சொல்லிவிடு. வாங்கண்ணா 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 பாருண்ணா பாருண்ணா குழந்தைக்கு ட்ரெஸ் அப் பாருண்ணே. சாமி கும்பிட்டு அண்ணா குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போங்கண்ணே. இது சக்தி வாய்ந்த சாமிண்ணே. இங்கே ட்ரெஸ் எடுத்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கண்ணே. சக்தி வாய்ந்த சாமிண்ணே, சத்தியமாண்ணே. எல்லா ட்ரெஸ்ஸையும் பாருண்ணே, உனக்கு பிடிச்சதை பாருண்ணே. அடுத்த தடவை அந்த குழந்தையோட தானே வர கடைக்கு. அப்படியா சொல்கிற? கண்டிப்பாண்ணே. எப்படி என்னண்ணே கட்டப்பையில் வேணே இது நல்லா இருக்கா? அருமையாக இருக்குண்ணே, குழந்தைங்கன்னே தைச்ச மாதிரி இருக்கு. எடுங்க எவ்வளோச்சு? வேறண்ணா நம்மளெல்லாம் உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளை எங்கிட்டு போனாரு? மா இங்கே தான் எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு, வந்துருவாருமா. டேய் சும்மா உட்காந்துக்க, தேங்காய் வடை நல்லா சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள ஒரே சந்தோஷமா வந்துருக்க? எவ்வளோ துணி எடுத்துருக்கேன் பாரு, நல்லா இருக்கா? இது இங்கே பாரு. யாருக்கு இவ்வளோ துணி? யாருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். யாருக்கு? ஏண்டா அழகுக்கு அடுத்த எனக்கா எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக துணி எடுத்துட்டு வந்தேன். இன்னும் பிறக்கவே இல்லையா, அதுக்குள்ளேயும் எடுத்துட்டு வந்துட்டான். அத்தா குழந்தை பிறக்க முன்னாடி துணியெல்லாம் எடுக்கக்கூடாதுதா. குழந்தை பிறக்கும் நம்பிக்கை தானே எல்லாம் சாமி கொண்டு வந்தீங்க. இப்படி பேசுற? எனக்கு நம்பிக்கை இருக்கு. குழந்தை பிறக்கும் நம்பிக்கை இல்லைன்னா அப்படியே சாமி கொண்டு வரணும். மாப்பிள்ள வந்த இடத்துல கோவப்படாதியா. நான் துணி கடைக்கார கூட சொன்னான், அண்ணே நம்பிக்கையாக துணி எடுத்துகிட்டு போனேன், உனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும். அவனுக்கு இருக்க நம்பிக்கை கூட உங்களுக்குலாம் எல்லாம் போச்சுல. என்னம்மா நீ சும்மா வாயை வச்சுட்டு இருக்கவே மாட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? பாரு கோச்சிட்டான் பாரு. அதை இழுத்து கட்டு நறுக்குன்னு ஒட்ட மாட்டை வட விட்டு கட்டினா எப்படி விடிக்கும்? ஒட்ட கட்டு. என்ன இந்த ஆள் என்ன எடுத்து பார்க்குறாரு, இவ்வளவு நேரம் செல்லுது. பூஜை தான் போடுறாரா என்ன பண்ணுறாரு? ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக கேட்குறேன், 2 பேரில் யாருக்கு தாண்டா பிரச்சனை? குழந்தை குட்டின்னு ஏதாவது இருந்தா தானே ஒரு புழுக்கையை பத்துக்கிற கூட துப்பில்ல. இப்போதான் ஊசியில் மருந்தை ஏற்றி பார்க்குறாரு, ஏறுதா ஏறலையான்னு. அட என்னையா அது இஞ்ச அடி என்ன பட்ட பால்ல காலம் மடங்கு தெரியாம பசு மடங்குறது தெரியாம காலம் மாட்ட வேண்டிய ஊசியோட போறேன். சரியான கிறுக்கோழி பேலா இருப்பேன் அவ்வளோ. வாயா பசு மாட்டை இங்கே விட்டுதான் காலம் மாட்ட வேண்டிய ஊசியோட போறேன். வாயா சரியான கிறுக்கோழி பேலா இருப்பேன் மாடை. ஆனா போட்டு வாயா நாங்க என்ன தெரியும் மாட்டை பிடிச்சிருக்கோம், எங்களுக்கு காலம் வலிக்காது. கேக்குதா? கேக்குதா? அப்பா பேசுறது கேக்குதா? குட்டி பையா தம்பி பையா எப்போ வரீங்க? தம்பி பையா எப்போ வெளியில் வரீங்க? சீக்கிரம் வந்துடுறீங்களா?
வந்து அப்பா அம்மா நடுவில் படுத்துக்கிறீங்களா? வந்துடுறீங்களா? தம்பி பையா சீக்கிரம் வந்துடுங்கடா. தம்பி பையா வந்தீங்கன்னா அப்பா சிலம்பம் கற்றுக் கொடுப்பேன், நீச்சல் கற்றுக் கொடுப்பேன், பணம் வரையார கற்றுக் கொடுப்பேன். அந்த பொட்டு கிளவி இருக்கு பார்த்தல, உன் குஞ்சாவடியை பிடிச்சி அந்த மூஞ்சிலே மூச்சா போ வைப்பேன். வந்துடுறீங்களா? வந்துருங்கடா குட்டி பையா. என்னங்க ஆச்சு? என்ன பாண்டி ஏதோ தனியா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. தனியா பேசலடி, நம்ம குட்டி பையா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னங்க ஆச்சு? ஏய் அழாத. எனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கியா? இல்லைங்க. அப்ப அழாத. பாண்டே, குட்டி பையா உள்ள இருக்கான். அவனை தினமும் வயிற்ற பார்த்து குட்டி பையா வாங்க, குட்டி பையா வாங்க, அவன் பட்ட வந்துருங்க அப்படின்னு கூட்டான்னு வச்சுக்கைய வந்துருவான். அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நீ பாண்டி, ஊரே உன்னை திட்டுதில்ல, ஊரே என்ன பெத்த பரவாயில்ல கிண்டல் பண்ணதில்ல, ஒன்றும் இல்லைங்க. ரோட்ல நடக்க முடியலடி, மூச்சி பார்த்து பேச முடியல, உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்குது. அவன் பயந்துருக்கால. அவன்கிட்ட செல்லம் பயப்படாதடா, அப்பா அம்மாட்ட வந்துருடா, வந்துருங்களா செல்லம், அப்பாட்ட வந்துருங்க, அம்மா கிட்ட வந்துருங்கன்னு கூப்பிட்டுட்டே பாண்டி. வந்துருவாண்டி, நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்துருவாண்டி. சரியா? சரிங்க. சரியா? கூப்பிடியா பாண்டி? நான் கூப்பிடுறேன். கூப்பிடு, வந்துட கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். கூப்பிடு குட்டி பையா. இதுதானா? குட்டி பையா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். கூப்பிடுறியாடா? நான் கூப்பிடுறேன். நம்ம நாளைக்கு கூப்பிடுறியா? பேசலாம். கூப்பிடுறியா? நீங்க பாடுங்க. கூப்பிடுடி பாண்டி, வந்துருவாண்டியாவா? குட்டி பையா, குட்டி பையா, எப்போ வர போறீங்க எங்ககிட்ட? அப்பாவோட நடுவில் எப்போ வந்து படுக்க போறீங்க? அந்த காந்தி பையன்கிட்ட ஒன்று கூட்டிட்டு போய், ஏய் காந்தி, யார் முன்னாடி நசையை எடுத்துங்களா? இந்த வரேன் கேளு. சத்த நில்லுடா, உங்ககிட்ட ஒரு தாக்க சொல்லணும். என்ன தாக்க? அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லும். அம்மா சொல்றத கேளுடா தம்பி. இந்த பாருடா, எனக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. நான் சாகிறதுக்குள்ளையாவது என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு போகணுன்னு துடியா துடிக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி போட நீ இருக்க. நாளைக்கு உனக்கு ஒண்ணுன்னா உனக்கு ஒரு வாரிசு வேணும் ராசா. அம்மா சொல்றத கேளுயா. என்ன உனக்கு? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன் பேர குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிட்டு தான் போதுமா? நானே சங்கடத்தில் இருக்கேன், அழுது சங்கடப்படுத்திட்டு இருக்கேன். அந்த குடும்பனை எப்பதான் கிடைக்குன்னு தெரியலையே. என்னதான் பண்ணுங்கிற? என் பேத்திய கட்டிக்கப்போ, அவளை கட்டிட்டா ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பா. நீ நல்லா இருப்ப ராசா. நான் சொல்றத கேளுடா தம்பி. என் மவளை கட்டிக்கடா. ஏக்கா ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுதுன்னா நீமா? உன் மவளுக்கு எனக்கு 15 வயசு வித்தியாசம். இப்ப என்னடா அதுக்கு வயசு வித்தியாசம் இருந்தா என்னடா? எனக்கும் உங்க அப்பனுக்கும் 15 வருஷம் வித்தியாசம். நாங்க வாழலையா? நீ கட்டிக்க ராசா. என்னம்மா ஒன்றும் சொல்லாம போறா? ஒன்றும் சொல்லாட்டி என்னடி? வேணான்னு சொல்லலைல்ல, போகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசை மாற்ற முடியும்.